ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்னி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூன். எண்ணெய் சூடானோன்னே ஒரு கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் சின்னதாக இருந்தால் 2 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 4 பேருக்கு சட்னி செய்ய போகிறேன். கத்திரிக்காவை நல்லா வதங்கணும், அதனால் நம்ம வதக்கிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களாம் கத்திரிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து இதுமாரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுவாங்க விரும்பி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக வரமிளகாய் 4, ஒரு கொத்து கருவேப்பிலை, அளவான உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி விட வேண்டியதாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நம்ம வதக்கணும். அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா. இந்த பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். சூப்பராக சட்னி ரெடி ஆகிட்டு, இப்போ தோசையும் பக்கத்தில் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்குவோம். இப்போ தோசை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு, சட்னியை கொஞ்சமாக எடுத்து வச்சு, அப்படியே சூடான தோசையை அப்படியே கிள்ளி சட்னி கூட அப்படியே வச்சு சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.